ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே 2-1-1. இன்றைக்கி வியாழக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தியே சாதம் குக்கரில் வச்சுட்டேங்க. ஏன்னா நேற்று வச்ச பகற்காய் குழம்பு மீதியானனால சாதம் வச்சு பகற்காய் குழம்பே ஊற்றிட்டு எல்லாத்துக்கும். என்னோடய பசங்களுக்கு லஞ்சுக்கு சாதம், கேரட் பொரியல் பரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே கடல பர்ஃபி, முந்திரி, பாதாம், பெருச்சம்பழம் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாக்கா குழம்பு பெரட்டினது, லஞ்சுக்கு பீன்ஸ் பொரியல் பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் எல்லாம் கொடுத்து விட்டது போக மீதி இவ்வளோ சாதம் இருக்குது. கேரட் பொரியலும் இருக்குது, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. இதெல்லாம் வச்சு என்னோடய லஞ்சை சாப்பிட்டுப்பேங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் பெரட்டின சாதம் மீதி இருந்துச்சுங்க. அதை நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுப்பேன். இதுதாங்க எங்களோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்டை க்ளீன் பண்ணி, அடுப்பையும் க்ளீன் பண்ணி, பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்குங்க. தேங்க்யூ.